வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு மருத்துவமனையில் வந்து ஒரு டாக்டர் அவங்கக்கிட்ட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் 20 சென்டென்சஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுற ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர்கிட்ட யூஸ் பண்ணக்கூடிய நம்ம 20 சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஐ நீட் டு see a டாக்டர். ஐ நீட் டு see a டாக்டர். எனக்கு ஒரு மருத்துவரை சந்திக்க வேண்டும். ஐ நீட் டு see a டாக்டர், அதாவது எனக்கு ஒரு மருத்துவரை சந்திக்க வேண்டும் அப்படின்றது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ நீட் டு see a டாக்டர் அப்படின்னு சொல்லணும். தென் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு காய்ச்சல் உள்ளது, எனக்கு இந்த மாதிரி ஜுரம் அடிக்குது, எனக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஐ ஹாவ் அ ஃபீவர். ஐ ஹாவ் அ ஃபீவர், எனக்கு காய்ச்சல் உள்ளது. அடுத்து எனக்கு தலைவலி உள்ளது. எனக்கு தலைவலி உள்ளது, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, 2 நாளாக எனக்கு தலைவலிக்குது, 3 நாளாக எனக்கு தலைவலிக்குது அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொன்னால் ஐ ஹாவ் அ ஹெட் அட்டாக். ஐ ஹாவ் அ ஹெடாக். ஐ ஹாவ் அ ஹெடாக், எனக்கு தலைவலி உள்ளது அப்படிங்கணும். மை ஸ்டொமக் ஹர்ட்ஸ், எனக்கு வயிறு வலி உள்ளது, எனக்கு இந்த மாதிரி வயிறு வலிக்குது, எனக்கு ரொம்ப வயிறு பெயினாக இருக்குது அப்படின்றது வந்து மை ஸ்டொமக் ஹர்ட்ஸ். மை ஸ்டொமக் ஹர்ட்ஸ் அப்படி. ஐ ஹாவ் அ காஃப். ஐ ஹாவ் அ காஃப். காஃப்னா என்னென்னா இரும்பல், எனக்கு இரும்பல் உள்ளது, டாக்டர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு இரும்பல் இருக்குது டாக்டர் அப்படின்னுங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் ஐ ஹாவ் அ காஃப் அப்படி சொல்லணும். ஐ ஹாவ் அ ஸ்னோர் த்ரோட். ஐ ஹாவ் அ ஸ்னோர் த்ரோட். ஐ ஹாவ் அ சோர் த்ரோட், எனக்கு தொண்டை வலி உள்ளது, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தொண்டை வலியாக இருக்குது, தொண்டை பெயினாக இருக்குது. ஐ ஹாவ் அ சோர் த்ரோட், எனக்கு தொண்டை வலி உள்ளது. ஐ ஃபீல் டிஸி, எனக்கு தலை சுற்றுகிறது, எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொன்னால் ஐ ஃபீல் டிஸி. ஐ ஃபீல் டிஸி. ஐ ஃபீல் வீக், எனக்கு பலவீனமாக உள்ளது. ஐ ஃபீல் வீக் அப்படின்னா எனக்கு பலவீனமாக உள்ளது அந்த மாதிரி சொல்லலாம். வேர் இஸ் த எமர்ஜென்சி ரூம், அவசர சிகிச்சை பிரிவு எங்கே உள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு எங்கே உள்ளது அப்படின்றத வேர் இஸ் த எமர்ஜென்சி ரூம் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்கணும். ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட். ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட், எனக்கு முன்பதிவு உள்ளது, நான் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் போட்டேன், எனக்கு முன்பதிவு உள்ளது அப்படின்றது ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். ப்ளீஸ் கால் த டாக்டர். ப்ளீஸ் கால் த டாக்டர், தயவு செய்து மருத்துவரை அழைக்கவும், தயவு செய்து சீக்கிரமாக டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்றது இங்கிலீஷில் வந்து ப்ளீஸ் கால் த டாக்டர் அப்படிங்கணும். ஹவு லாங் டு ஐ ஹாவ் டு வெயிட். ஹவு லாங் டு ஐ ஹாவ் டு வெயிட், நான் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப நேரமாக அங்கே காத்துட்ருக்கீங்க, ஸோ அங்கே இருக்கிறவங்கள நான் எவ்வளோ நேரமாக இங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் ஹவு லாங் டு ஐ ஹாவ் டு வெயிட். ஹவு லாங் டு ஐ ஹாவ் டு வெயிட் அப்படின்றத சொல்லணும். ஐ எம் அலர்ஜிக் டு திஸ் மெடிசன். இந்த மருந்துக்கு எனக்கு ஒவ்வாமை உள்ளது, அதாவது ஒரு டேப்லெட் உங்களுக்கு சேரல, இந்த மருந்துக்கு எனக்கு ஒவ்வாமை உள்ளது அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொன்னால் ஐ எம் அலர்ஜிக் டு திஸ் மெடிசன். ஐ எம் அலர்ஜிக் டு திஸ் மெடிசன். ப்ளீஸ் செக் மை பிளட் ப்ரெஷர். ப்ளீஸ் செக் மை பிளட் ப்ரெஷர், தயவு செய்து என் இரத்த அழுத்தத்தை பரிசோதியுங்கள். என்னோடய பிளட் ப்ரெஷரை சீக்கிரமாக தயவு செஞ்சு சரி பண்ணுங்கள், அதை செக் பண்ணுங்கள் அப்படின்றது வந்து ப்ளீஸ் செக் மை பிளட் ப்ரெஷர் அப்படி சொல்லணும். ஐ நீட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன். ஐ நீட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன், எனக்கு மருத்துவ சீட்டு வேணும். டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து டேப்லெட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மருத்துவ சீட்டு சொல்லுவாங்க, அதை தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் ஐ நீட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன். ஐ நீட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன். ஷுட் ஐ டேக் திஸ் மெடிசன் ஆஃப்டர் ஃபுட். ஷுட் ஐ டேக் திஸ் மெடிசன் ஆஃப்டர் ஃபுட், இந்த மருந்தை சாப்பாட்டிற்கு பிறகு எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அதாவது இந்த டேப்லெட் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் போடணுமா அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா ஷுட் ஐ டேக் திஸ் மெடிசன் ஆஃப்டர் ஃபுட் அப்படி கேட்கணும். ஹவு மெனி டைம்ஸ் அ டே ஷுட் ஐ டேக் இட், இதை ஒரு நாளைக்கு எத்தனை முறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி டேப்லெட் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் எடுத்துக்க வேணும் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் ஹவு மெனி டைம்ஸ் அ டே ஷுட் ஐ டேக் இட். ஹவு மெனி டைம்ஸ் ஷுட் ஐ டேக் இட். ஹவு மெனி டைம் அ டே ஷுட் ஐ டேக் இட், இதை ஒரு நாளில் எத்தனை முறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வென் வில் ஐ ரிகவர். வென் வில் ஐ ரிகவர், நான் எப்போது குணமடைவேன், நான் எப்போ குணமாவேன் அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது அது இங்கிலீஷில் எப்படி கேட்கணும்னா வென் வில் ஐ ரெக்கவர் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப், உங்கள் உதவிக்கு நன்றி. இந்த மாதிரி தேங்க்ஸ், எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்றத அவங்கள்ட்ட எப்படி சொல்லணும் தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் அப்படிங்கணும். ஐ ஃபீல் மச் பெட்டர் நவ், இப்போது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது, இப்போ எனக்கு நல்லா உள்ளது அப்படின்றது வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ ஃபீல் மச் பெட்டர் நவ். ஐ ஃபீல் மச் பெட்டர் நவ்.
அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர்கிட்ட யூஸ் பண்ணக்கூடிய 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோஸில் வந்து டே டு டே லைஃப் அண்ட் காமன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் டெய்லியும் 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தென் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.